பிரியாணி இஸ் an எமோஷன். அதே மாதிரி இந்த முட்டை பரோட்டா அப்படின்னு சொல்ல போகிற இந்த கொத்து பரோட்டாவும் பயங்கரமான ஒரு எமோஷன். எனக்கெல்லாம் முட்டை பரோட்டா அப்படின்னா என்னோட சைல்டுஹுட்டே என் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தின மாதிரி இருக்கும். ஒன் ஆஃப் தி ஈஸியஸ்ட் ரெசிபி என்னென்னு கேட்டால் நான் கண்டிப்பாக முட்டை பரோட்டான்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம அதை கண்ணு முன்னாடி பார்த்துருக்கோம். சாப்பிட போகும்போது, பார்சல் வாங்க போகும்போது அங்கே மாஸ்டர் நின்று முன்னாடி இருக்கிற கல்லில் இந்த கொத்து பரோட்டா போட்டுட்டு இருக்கதை நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். அப்புறம் எதுக்கு அந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இந்த வெங்காயம், தக்காளி, உப்பு போட்டு வதக்குனதுக்கு அப்புறமா அதை தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. என்ன பண்ணணும்னு நான் கடைசியாக சொல்கிறேன். கோயம்புத்தூர் சிங்கானூர் பகுதியில் வாழ்ந்த மக்கள் கிட்ட கொத்து பரோட்டா எங்கே நல்லா இருக்கும்னு கேட்டிங்கன்னா 2 கடை சொல்லுவாங்க. ஒன்று நம்ம செல்வண்ண கடை, இன்னொன்று அம்பாள் தியேட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மலர் அப்படிங்கிற ஒரு ஹோட்டல். எத்தனை பேத்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரியல. அங்கே சாப்பிட்ருந்தீங்கன்னா காமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அங்கே கிடைக்கிற முட்டை பரோட்டாக்கு லிட்ரலி நான் ஸ்லேவ். வாரத்தில் ஒரு நாள் எங்கள் அப்பா எனக்கு முட்டை பரோட்டா வாங்கிட்டு வருவார் சின்ன வயசில். எப்படா அந்த நாள் வரும்னு காத்துட்ருக்க அளவுக்கு டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். சுட சுட கொத்து பரோட்டா போட்டு அதை வாழை இலையில் மடிச்சு தருவாங்க. மடிச்சுட்டுக்கு திறந்து பார்க்குறப்ப அது வாழை இலையோடு சேர்ந்து வெந்து அந்த வாசம் அடிக்கும் பாருங்கள். அப்பா, இப்போ நினச்சாலும் நாக்கு ஊறுற அளவுக்கான ஒரு டேஸ்ட். இந்த கொத்து பரோட்டா கம்ப்ளீட்டாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா நம்ம இந்த வதக்கி வச்சுருந்த வெங்காயம், தக்காளி, உப்போடு சேர்ந்து அந்த கலவையை கடைசியாக போட்டு லைட்டாக ஒரு பெரட்டு எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொத்து பரோட்டா சாப்பிடும்போது அங்கங்கே அந்த டேஸ்ட் ரொம்ப டாமினண்ட்டாக வரும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்து பரோட்டா, இந்த முட்டை பரோட்டாவுக்கு நிறைய காம்பினேஷன் சைட் டிஷ் இருக்கும். குருமா ஊற்றி சாப்பிடுவாங்க, சால்னா, தயிர் பச்சடி வச்சு நிறைய பேர் சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த தேங்காய் சட்னிக்கும் அந்த கொத்து பரோட்டாவுக்கு இருக்கிற காம்பினேஷன் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காய் சட்னியோட வச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். திஸ் இஸ் ஃபுல்லி ஃபுட். ஊரெல்லாம் ஓடி அலைஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிறது எதுக்கு? இதுக்கு தானே.